என்ன பண்ணலாம்? ரவை ஊத்தாப்பம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் ஆஃப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட நல்லா புளிச்ச தயிரை பார்த்து அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது கூட இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த 10 மினிட்ஸில் நம்ம குட்டி குட்டியாக நல்லா நம்மளுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸை சாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசை தவாவில் அந்த மாவையுமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. முள்ளங்கிலாம் சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி போட்டுட்டு அதை மொறுன்னு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கிட்ஸ் கேட்பாங்க, என்னம்மா இவ்வளோதான் செஞ்சியா, இன்னும் செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா புளிப்பாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.